90s டைம்லலாம் ஸ்நாக்ஸ்னாலே அது முறுக்கு, அதிரசம், சீடை இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்மளோட காலத்துல எல்லாம் பேக்டு ஐட்டம் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பேக்டு ஐட்டம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குங்க. நான் இப்போது வீட்டில் இட்லி மாவு அரைச்ச கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து முறுக்கு செய்யலான்னு செஞ்சேங்க. ஒரு அரை மணி நேர வேலை தான். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்குது. அதோட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம நிறைய செய்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 முறுக்கு ஆகிற மாதிரி செஞ்சோம்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முன்ன மாதிரிலாம் குழந்தைங்க நிறைய முறுக்கெல்லாம் செஞ்சு வச்சா சாப்பிட்றதில்ல. அப்போதைக்கு வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோம்னா 2 அல்லது 3 நாளைக்கு சாப்பிட்டுக்கிறாங்க. இதனால் பேக்கடு ஐட்டம் வாங்கி சாப்பிட்றதும் குறையுதுங்க. எல்லோருமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வீட்டிலையே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதனால் குழந்தைங்களோட ஹெல்த்து பாதுகாக்கப்படுது.